ஒரு திதியை நம்ம எடுக்கிறோன்னா அது எதுக்காக நம்ம திதி எடுக்கிறோன்னா ஒரு திதிக்கும் ஒரு அதிதேவதைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அதிதேவதையோட ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். அந்த அதிதேவதை ஒரு ஒரு அதிதேவதைக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது. இப்போ வந்து சதுர்த்தினா கணபதியோட பவர் இருக்குது, தேய்பிரை சக்தியில் ஒரு பவர் இருக்குது, வளர்பிரை சக்தியில் ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி பஞ்சமினா அம்பாளோட பவர் இருக்குது, தேய்பிரையில் வாராகியோட பவர் இருக்குது. ஸோ ஒரு திதிக்கும் ஒரு அதிதேவதை இருக்குது. அந்த அதிதேவதை சம்பந்தமான நீங்கள் பூஜைகள் பண்ணிங்கன்னா அந்த திதியினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் பௌர்ணமி எடுத்துட்டேன். பௌர்ணமிக்கு ஒரு குழந்தை பிறகு இதே மாதிரி மொத்தம் வந்து 60 நாளைக்கு இருக்கு இல்லையா, 40 நாளைக்கு போயிட்டு மீதி 20 நாளைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பௌர்ணமி திதி 20 நாளைக்கு பேலன்ஸ் இருக்குன்னா அந்த 20 நாளைக்குன்றது 20 வருஷம். ஸோ 20 வருஷம் அந்த பௌர்ணமியோட இம்பேக்ட் அந்த திங்ஸ் வரும். அந்த இம்பேக்ட் வர்றதால அந்த குழந்தையோட வாழ்க்கை வளர்ச்சி, பௌர்ணமியோட யோகம்